கிறிஸ்துவின் கிறிஸ்தவம், இது வாழ்வின் வழி. Christianity of Christ. This is the way of life. பரிசுத்த ஆண்டவர் இயேசுவின் நாமத்திலே உங்களுக்கு வாழ்த்துக்கள். தேவனுடைய கிருபையும் சமாதானமும் நம் அனைவரோடும் இருப்பதாக. சில உண்மைகளை மீண்டும் மீண்டும் நாம் உணர வேண்டியிருக்கும். அதை நாம் புதுப்பித்துக் கொள்ள வேண்டியிருக்கும். அதில் முக்கியமானதாக குடும்பமாக ஒரு கிறிஸ்தவ வீடுகளிலே ஜெபிக்கிறது என்பது ஃபேமிலி பிரேயர். குடும்பமாக எல்லாரும் சேர்ந்து ஜெபிக்கிறது. இது நாம் கிறிஸ்துக்குள்ள வந்த காலத்திலேயே சொல்லப்பட்டது, நாம் பழகியது. ஆனால் ஏனோ ஒரு 20 ஆண்டு காலம் இந்த உலகத்தின் ஓட்டத்தில் குடும்பமாக சேர்ந்து ஜெபிக்கிறதை நாம் படிப்படியாக விட்டு விடுகிறோம். அதுக்கான நியாயமான சூழ்நிலையும் காரணங்கள் இருப்பதாக நமக்கு தெரியும். ஆனாலும் ஒரு ஆரோக்கியமான குடும்பமாக, குடும்பத்தில் இருக்கிற பெற்றாரும் பிள்ளைகளும் மனதால் இணைந்தவர்களாக நடக்க வேண்டுமானால், ஆவிக்குரிய பிரகாரம் ஒரு ஒருமைப்பாடை குறைந்தபட்சமாவது காப்பாற்ற வேண்டுமானால், நாம் எல்லாருமே உட்கார்ந்து குடும்பமாக கொஞ்ச நேரம் ஜெபிப்பதென்பது அவசியம். இதை சமீபத்தில் குடும்பங்களை நான் சந்திக்கும் பொழுது வலியுறுத்தி வருகிறேன். தயவுசெய்து அன்பான சகோதர சகோதரிகள், நீங்கள் குடும்பமாக அமர்ந்து ஒரு நாளில் ஒரு வேளையாவது ஜெபிப்பதற்கு முயற்சி செய்யுங்கள். இப்ப நவீன காலத்துல இரவில் முடியவில்லை அப்படின்றதுனால மொத்தமா விட்டுட்டோம்ல, ஏன் காலையில் செய்யக்கூடாது? அப்படி யோசனை பண்ணி பாருங்க. காலையில குடும்பமாக எல்லாரும் பைபிள் எடுத்துன்னு உட்கார்ந்து பண்ணலாம். அது காலையில சீக்கிரமாக எல்லாரும் எழுந்திருக்கிறதாக இருந்தால் அது சாத்தியம்தான். அப்படி இல்லைன்னாலும் குறைஞ்சபட்சம் நம்மளுடைய சூழ்நிலைக்கு ஏற்றா போல யோசனைகளையும் நாம் என்ன பண்ண வேண்டியதா இருக்குது, கொஞ்சம் நாம மாற்ற வேண்டியதா இருக்கு, அல்லது அதுக்கேற்ற மாதிரி வடிவமைக்க வேண்டியதா இருக்கு. நின்று ஒரு சரணம் பாடி ஒரு வாக்கியங்களை வாசித்து குடும்ப தலைவனாவது குறைந்தபட்சம் ஒரு முறை எல்லாரும் நின்று ஜெபிப்பது, இது ரொம்ப மினிமம் தான். இந்த மினிமம் பேலன்ஸ் கட்டுங்கன்ற கதை தான். ஆனால் குடும்பமாக எல்லாரும் அமர்ந்து ஒரு ஆரோக்கியமாக ஒரு ஆகாரத்தை நடுவில் வச்சு எல்லாரும் சாப்பிட்ற மாதிரி எப்படி சுவைப்போமோ அதுபோல நாம் ஜெபிப்பது அவசியம் அவசியம் அவசியம். இதை நினைவில் கொள்ளுங்கள். இப்பொழுது நாம் எஸ்ராவின் புத்தகம் 3வது பாடம், அதிகாரம் 2. இந்த அதிகாரத்தை நீங்க அப்படி கொஞ்சம் பார்த்த உடனேயே இதை முழுவதும் படிக்க போகிறோமா, இதை முழுவதும் படிக்கலாமா, பெயர் பட்டியல் அப்படின்னு பார்த்த உடனேயே நாம் அதை தாண்டி போயிடுவோம். ஆனாலும் இதிலிருந்து கூட ஒரு சில விஷயங்களை நாம் கவனிக்க வேண்டி இருக்கிறது. 1-2 வசனத்தை வாசிக்கலாம். எஸ்ரா. பாபிலோனுக்கு கொண்டு போனவர்களுக்குள்ளே நல்ல தெரியுது, அவர்கள் நேபுகாத் நேச்சார் ராஜா பாபிலோனுக்கு கொண்டு போனது, அதுக்கு சிறையிருப்புன்ற ஒரு பெயர் இருக்கிறது. எருசலேமுக்கும் யூதாவில் உள்ள தங்கள் தங்கள் பட்டணங்களுக்கும் செருபாவேல், யெசுவா, நெஹேமியா, செராயா, ரெலாயா, மொர்தெகாய், பில்சான், மிஸ்பார், பிக்வா, ரேகூம், பானா என்பவர்களோடு கூட திரும்பி வந்த தேசத்து புத்திரராகிய இஸ்ரவேல் ஜனமான மனிதரின் தொகையாவது. இந்த பெயர் பட்டியல் அதை பற்றிய நம்ம புரிஞ்சிக்கவே முடியாத ஒரு விஷயம். அது ஆராய்ந்து பார்த்த பிறகுதான் தெரியும். அந்த தகவலை உங்களுக்கு சொல்றேன். இந்த பெயர் பட்டியல்ல எப்படி அது பட்டியலிடப்பட்டது அப்படின்றத பார்ப்போம். உதாரணத்துக்கு ஒரு கிளாஸ்ல எல்லா பேரும் எழுதிட்டு வா அப்படின்னு சொல்லும்போது அதுக்கு ஒரு முறை நம்ம மைண்ட்ல இருக்கும்.
ஆல்பபெட்ல எழுதலாம். ஏ அப்படின்னு தொடங்குறதுல இருந்து ஒருத்தர் பெயரை எழுதலாம். அட்டனன்ஸ்லாம் அப்படித்தானே இருக்கும். அது ஒரு முறை. இன்னொன்னு, முதல் வரிசையிலிருந்து எழுதுங்க அப்படின்னு சொன்னா அது வரிசைப்படி எழுதலாம். அது அமர்ந்திருக்கிற வரிசை அப்படி எழுதலாம். பெயர் பட்டியல் எழுதுவதில் நிறைய முறைகள் இருக்கிறது. சில நேரங்கள்ல சீனியாரிட்டி படி எழுதுவாங்க. பெரியவங்க பேரு முதல்ல போட்டு அப்படி எழுதலாம். சில நேரங்கள்ல சின்ன பிள்ளைங்க பேரை போட்டு வயதுபடி எழுதலாம். ஆனா இந்த இடத்துல நீங்க பாத்தீங்கன்னா சாதாரணமான மக்கள், சாதாரண ஜனங்கள், ஏன் இப்படி ஒரு வார்த்தையை சொல்ல வேண்டி இருக்குன்னா, இந்த சாதாரண ஜனங்கள் அப்படின்றவங்க பெயர் எழுதின பிறகுதான் ஆசாரியர், லேவியர் என்பவர்களோட பெயர் வருகிறது. அப்போ இந்த பட்டியலை ஆவியானவர் குறிப்பிடும் போது இந்த எழுதுற இந்த விஷயத்துல சாதாரணமானவர்களை முதல்ல பட்டியலிடுகிறார். முதல்ல இருந்து எழுதுறார், அவங்களதான் எழுதுறார் முதல்ல. அதுக்கப்புறமா தான் ஆசாரியரும் லேவியரும் வராங்க. நமக்கு ரொம்ப ஆச்சரியமா தான் இருக்கு. முக்கியமானவங்க பேரை முதல்ல போடுங்க அப்படிதான் நம்ம நினைப்போம். ஆனா தேவனும் இப்படி ஒரு பட்டியலை வச்சிருக்கார். அடுத்தது, இங்கிருந்து புறப்பட்டவர்களோட பெயர் பட்டியல் தேவையா என்ன? இந்த பெயரெல்லாம் வச்சுக்கிட்டு நம்ம என்ன பண்ண போறோம்? இந்த பெயர் பட்டியல் இருந்து இதை படிக்கிறதுனால எனக்கு என்ன பிரயோஜனம் வரப்போகுது? ஒரு பிரயோஜனம் உள்ள இருக்கு. அது என்னன்னா, இந்த புறப்பட்டவர்களின் பெயர்களை தேவன் பதிவு செய்து அதை இஸ்ரவேல் மக்கள் தங்கள் கையில வைக்கணும் அப்படின்னு சொன்னதுக்கான ஒரு காரணம், பாபிலோன் சிறையிருப்பில இருந்தவர்கள் 70 ஆண்டு காலம் அங்கேயே வீடு வாசல் வாங்கி வசதிகளாகி அங்கேயே வாழ்ந்து விட்டு நாங்கள் எருசலேமுக்கு வரமாட்டோம் என்றவர்கள் ஒரு சாரார். அப்போ தேவன் என்ன விஷயத்தை இங்க வித்தியாசப்படுத்தி பார்க்கிறாருன்னா, அங்கேயே இருந்து விட்டவர்கள் அவங்கள பத்தி நமக்கு எதுவுமே இல்லை. ஆனா கர்த்தருடைய ஆலயத்தை கட்டுவதற்காக தங்கள் சொந்த இடத்துக்கு போவதற்காக புறப்பட்டாங்க பார்த்தீங்களா, அங்கிருந்து வெளியேறினாங்க பார்த்தீங்களா, அவர்கள் மனப்பூர்வமாக வெளியே வந்தாங்க இல்லையா, அவங்களோட பெயரை எழுதணும்னு தேவன் தீர்மானித்திருக்கிறார். நீங்க புதிய ஏற்பாட்டில் போய் பார்த்தீங்கன்னா நிருபங்களுக்கு பின்னாலே ஒரு சில பெயர் பட்டியல்லாம் இருக்கும். அந்த இடத்துல அவங்கள நீங்க பாத்தீங்கன்னா ஒரு விசேஷம் என்னன்னா, தங்கள் வீட்டை கொடுத்தவர்கள், ஊழியத்திலே உடனாக சென்றவர்கள், ஏதோ ஒரு வகையிலே அன்னைக்கு நடந்த முதல் நூற்றாண்டு ஊழியத்துக்கு தங்கள் பங்கை கொடுத்தவர்களாக அவங்க இருப்பாங்க. அவங்க பட்டியல் அங்க இருக்கும். சிறிதும் பெரிதுமான நன்மை செய்தவர்களை. அப்போ ஒரு விஷயம் நமக்கு ஞாபகம் வச்சுக்கலாம், கர்த்தர் நிமித்தம் நாம் எதை செய்கிறோமோ அதை அவர் மனதிலே வைத்துக் கொள்ளுகிறார், அதை பதிய வைத்துக் கொள்ளுகிறார். ஒரு சிறு உதவியை கூட அவர் பதிய வச்சுக்குவார். தேவன் அந்த விஷயத்துல மறக்கிறவர் அல்ல, மனுஷன் அல்ல, மாறுகிறவர் அல்லன்னு வேதம் சொல்லுது. அப்படியானால் நாம் கர்த்தர் நிமித்தம் எந்த ஒரு செயலை செய்தாலும் தேவன் அதை பதிய வைத்து அதுக்கான ஒரு ஞாபக புஸ்தகம் வைத்து அதற்குரிய பலனை கொடுப்பார். அதனாலதான் கொரிந்தியர்ல கடைசியா 15ஆம் அதிகாரம் 1 கொரிந்தியர் 58 சொல்றார், கர்த்தருக்காக படுகிற பிரயாசம் வீணாக போகாது, விருதாவாக போகாது என்று நீங்கள் ஞாபகம் வச்சுக்கங்க. அதனால எதையுமே கர்த்தருடைய கிரியையை குறைச்சிக்காதீங்க. அப்போ இவர்கள் வீடு வாசல் விட்டு புறப்படுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். எப்பவுமே ஒரு இடத்துல போய் செட்டில் ஆயிட்ட பிறகு எழுந்திரிக்க மாட்டாங்க. நம்ம மத்தியில கூட சிலர் இருப்பாங்க, அவங்க வீட்டுல இருந்து அவங்கள புறப்பட வைக்கிறது ரொம்ப கஷ்டம். என்னோட தோழன், ஆத்ம தோழன் ஃபயர், அவரை மட்டும் அவர் வீட்டுல போய் உட்கார்ந்துட்டாருன்னா அவரை கிளப்ப முடியாது, செட்டில் ஆயிடுவார். ஒரு பயணம்னா போய் அவரை அங்கிருந்து அவரை பிடிச்சி இழுத்தா மட்டும்தான் அவரை கொண்டு வரவே முடியும். அதுக்கப்புறமா நம்மளை தாண்டி அவர் ரொம்ப சுறுசுறுப்பா நம்மளுக்கு தூக்கின்னு போயிடுவார். பட் அந்த புறப்படுதல் இருக்கு இல்லையா, சிலருக்கு ஒரு கஷ்டம் இருக்கும், அதுல அவங்களுக்கு வராது. அதுக்கப்புறமா அவங்க ரெக்கை கட்டி பறப்பாங்க. இப்ப இவங்க அப்படி புறப்பட்டாங்க பாத்தீங்களா, அப்படி புறப்பட்டதுல அங்கேயே இருக்கலாம், வீடு வாசல்லாம் இருக்கு, சம்பாரிச்சு நிலபுலன் கூட நமக்கு இருக்கு, இங்கே இருந்துருவோமே. எதை அவங்க தவறு விடுறாங்க தெரியுங்களா? எருசலேம் என்கிற தேவனுடைய நகரம், எருசலேம் தேவாலயம், அங்கே தொழுகை செய்வது, ஆராதிப்பது அல்லது பலி செலுத்துவது எல்லாத்தையுமே இவன் மிஸ் பண்றான். பாபிலோன்ல இருந்துடலாம் அப்படின்னு ஒருவேளை வருஷத்துக்கு ஒரு முறை ஒரு பண்டிகைக்கு வந்து போகலாம். அப்போ புறப்பட்டவங்க ஒரு கடினமான பயணத்தை மேற்கொள்றாங்க.
செட்டில் ஆனவங்களை மொத்தமா புறப்படுங்கன்னு சொல்லும் பொழுது இன்னொரு சவால் அவங்களுக்கு இருக்கிறது என்ன தெரியுங்களா? புதுசா ஜீரோல இருந்து அவங்க வாழ்க்கையை ஆரம்பிக்கணும் எருசலேம். ஏன்னா 70 வருஷம் 3 தலைமுறை தாண்டியாச்சு. அப்போ அவங்க போயிட்டு அங்க என்ன பண்ணணும்? புதுசா தங்களுடைய வாழ்க்கையை ஆரம்பிக்க வேண்டி வரும். அப்படியானால் இவர்கள் பெயர் பட்டியலை தேவன் எழுதி வைத்தது நியாயமான ஒரு காரணம் இருக்கிறது. அதனால சாதாரண மாணவர்கள் இருந்து பிறகு ஆசாரியர், பிறகு லேவியர் என்று இந்த பட்டியலை தேவன் எழுதி வச்சிருக்கிறார். இதை ஒரு ஆவணமாக வச்சிருக்கிறார். இட் இஸ் a டாக்குமெண்ட். அது 3000 ஆண்டுகளுக்கு பிறகு நாம் இதை படிக்கிறோம். இவங்க பேரை படிப்போம் நம்ம. அப்போ இவங்க பேரு இந்த வேத புத்தகத்துல இருக்கணும்ன்றது தேவனுடைய தீர்மானம்னா அதுக்கு ஒரு வேலிட் ரீசன் இருக்கணுமா இல்லையா? அந்த வேலிட் ரீசன் என்னன்னா, கர்த்தருடைய நகரத்துக்கும் தேவன் பிதாக்களுக்கு வாக்களித்த அந்த இடத்துக்கும் போவது முக்கியம். பாபிலோனிலேயே இருந்து விட்டோம், 3 தலைமுறையாக இருந்து விட்டோம். இங்கிருந்து நான் புறப்பட மாட்டேன். இந்த நீண்ட கடின பயணம் எனக்கு வேணாம். அங்க போன பிறகு புதுசா வாழ்க்கையை தொடங்குற மாதிரி இருக்குமே. அந்த ஒரு விஷயத்தை, அந்த ரெஸ்டோர் பண்ற ஒரு விஷயத்தை, அவங்க மீண்டும் ஒரு புதிய தேவன் தங்களுக்கு வாக்களித்த இடத்துல வாழ்க்கையை தொடங்குற விஷயத்தை தெரிந்து கொள்ளாதவர்கள் ஒரு பக்கம் இருக்காங்க. அப்போ தெரிந்து கொண்டவர்களை தேவன் அங்கீகரிக்கிறார். இந்த சிறையிருப்பிலிருந்து புறப்பட்டவங்க எண்ணிக்கை இந்த பட்டியலுக்கு பார்த்துட்டீங்கன்னா கடைசியா இருக்கும். எழுதுறவங்க எழுதிக்கங்க. சிறையிருப்பிலிருந்து திரும்பியவர்கள் 40,360, 40360, சுமார் 50,000 பேராக இருக்கலாம். ஏன்னா அது விடுபட்டதுக்கும் வாய்ப்பு உண்டு. இந்த பட்டியலில் எழுதிக்கங்க. இந்த பட்டியலில் சாதாரண மனிதர்கள், பின்னர் ஆசாரியர், லேவியர், நிதனீமியர், இவங்க ஒரு கேட்டகரி ஆஃப் பீப்புள். இவங்க நிதனீமியர். அடுத்தது யூதரின் ஆவணங்களிலே கண்டுபிடிக்க முடியாத, யூத ஆவணங்களில் இல்லாத, அப்படி கூட எழுதிக்கலாம், இல்லாதவரோட பெயர்கள். அவங்க ஜூயிஷோட டாக்குமெண்ட்ல இருக்க மாட்டாங்க, அவங்க வம்சத்துல இருக்க மாட்டாங்க. யூத மார்க்கத்தை வெளியிலிருந்து வந்தவங்களா கூட இருக்கலாம். அவர்களுடைய பெயர்கள். அப்படியானால் கர்த்தரை நேசித்து இந்த பயணத்திலே ஒரு வாய்ப்பு கொடுத்த உடனே எருசலேமுக்கு தேவனுடைய வீட்டுக்கு போகும்படியாகவும் அங்கே பழுதுபார்க்கிற அந்த வேலையை செய்யும்படியாகவும் புறப்பட்டவர்களை பெயர்களை தேவன் அவர்களை கனம் பண்ணும்படியாக பதிவு செஞ்சு வச்சிருக்கிறார். சில நேரங்களில் இந்த போட்டி கலந்துக்கிறீங்களா அப்படின்னும் போது அந்த டீச்சருக்கு ஏற்கனவே தெரியும், இவன் நல்லா பண்ணுவான், இவன் பாடுவான், இவன் பேசுவான், அவங்களே பேர் எழுதிடுவான். அதுக்கப்புறமா அவன் எழுந்துச்சு நிற்கிறான், மிஸ் நான் கூட மிஸ் அப்படின்னு, ஏய் உன் பேர் எழுதிட்டேன்டா அப்படின்னு சொன்ன உடனே அந்த கிளாஸ்ல அவனுக்கு ஒரு பெருமிதம் இருக்கும்ல. ஓ, மிஸ் நம்மளை மைண்ட்ல வச்சிருக்காங்க, நம்மளை பத்தி மிஸ்ஸுக்கு தெரியுது, நம்ம பேரை அவங்களே எழுதிட்டாங்களே, பாரு மிஸ்ஸே என் பேரை எழுதிட்டாங்க. அப்போ அந்த இடத்துல பாருங்க, ஒரு பெயரை ஒருவர் எழுதி வச்ச உடனேயே அது ஒருவருக்கு பெருமிதத்தை கொடுக்கிறது. நாமோ ஒருவேளை பரலோகத்தில் இருக்கிற ஒரு புக்கில் நம்ம பேரை எழுதுறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குமா? ஏதாவது செய்யறதா சொல்லுங்களேன், ஏதாவது நான் பண்றேன், அப்படி பரலோகத்துல என்னுடைய பேரை எழுதுறதுக்கு வாய்ப்பு இருக்குமா அப்படின்னு கேட்டா இருக்கு. மல்கியாவின் புத்தகம் நம்ம எல்லாருக்கும் தெரியும், புக் ஆஃப் மெமரி 16 அதிகாரம் 3 மல்கியா. அப்பொழுது கர்த்தருக்கு பயந்தவர்கள் ஒருவரோடொருவர் பேசிக்கொள்வார்கள், கர்த்தர் கவனித்து கேட்பார். கர்த்தருக்கு பயந்தவர்களுக்காகவும் அவருடைய நாமத்தை தியானிக்கிறவர்களுக்காகவும், அப்படின்னா பேசிக்கொண்டிருக்கிற, தியானிக்கிறேன்னா வெறுமனே மனசுக்குள்ள இல்ல, அவங்க தானே பேசிக்கிறாங்க கர்த்தரை பற்றி, அவருடைய மகத்துவங்களை பற்றி. ஞாபக புஸ்தகம் ஒன்று அவருக்கு முன்பாக எழுதப்பட்டிருக்கிறது. யார் இவங்க? 2 விஷயம் பார்க்கிறோம். கர்த்தருக்கு பயந்து, ஒண்ணு, கர்த்தருக்கு பயந்தவர்களாக நம்ம இங்க இருக்கிறவங்கள இருக்கலாம். ஆனா அந்த கர்த்தருக்கு பயந்தவங்க அவங்கள மாத்திரம் கர்த்தருக்கு பயந்து, மனசுக்குள்ள அவங்க கர்த்தருக்கு பயந்து சைலண்டாவே இருக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், பேர் இங்க வரும்னு நினைக்கிறீங்க? வராது. கர்த்தருக்கு பயந்தவர்கள் ஒருவர் என்ன பண்ணுவாங்களாம்? பேசிக்கொள்வார்களாம். என்ன பேசுவாங்க? அவருடைய நாமத்தை குறித்து. அப்படின்னா அதிகாரம்,
வல்லமை, செயல்பாடுகள், அவைகளை குறித்து அவர் பேசிக் கொண்டிருப்பார்களாம். அப்போ ஒரு ஞாபக புஸ்தகம் இருக்குமா, அதுல அவருடைய பெயர்கள் எழுதப்பட்டிருக்கும். இன்னைக்கும் கூட நாம் கர்த்தருக்கு பயந்தவர்களாகவும் அவர் நாமத்தின் மகத்துவங்களை பேசுபவர்களாகவும் இருந்தால் நம்முடைய பெயரை தேவன் பதிவு செய்வார். அப்போ இந்த புறப்பட்டவங்களோட பெயர் இருந்த விஷயத்துல நாம் பார்க்கிற ஆச்சரியமான விஷயங்கள் என்னன்னா, அப்படி புறப்பட்டவர்கள் ஒரு அசௌகரியத்தை தெரிந்து கொண்டார்கள். இருக்கிற இடத்துல நான் இருந்துடுறேன், இப்போ நான் வரமாட்டேன், இதே வீட்டில் நான் இருந்துடுறேன் பரவாயில்ல அப்படின்றதுக்கும், இல்லை வீடெல்லாம் காலி பண்ணலாம், இங்க இருப்பீங்க. சிலருக்கு ஒரு வரலாறு இருக்கிறது, இதோட நான் 10 வீடு காலி பண்ணிட்டேன் பிரதர், நான் 5 வீடு காலி பண்ணிட்டேன், நான் மாறிட்டேன், இத்தனை வீடுகள் நான் மாறி இருக்கேன் இது வரைக்கும் அப்படின்றவங்களாம் இங்க இருக்கலாம்ல. எனக்கு தெரிஞ்சு 15 வீடு மாறினவங்களாங்கிறாங்க. அந்த மாதிரி வீடை காலி பண்ணிட்டு இப்படி மாறி போறது இருக்கு பார்த்தீங்களா, அது எவ்வளவு கஷ்டம்னு அவங்களுக்கு தான் தெரியும். அது வெறுமனே பொருளை தூக்கி கொண்டு போவது மட்டுமல்ல, மொத்தமா மனதால் அந்த வாழ்க்கையில ஏற்படுகிற ஒரு பெரிய மாற்றமாக இருக்கும். நீங்க ஒவ்வொரு முறையும் வீட்டை காலி பண்ணிட்டு போகும்போது அது மொத்தமா உங்க வாழ்க்கையில ஒரு சில விஷயத்தை மாத்தி விட்டுடும். நீங்க வீடு காலி, பக்கத்து தெருவுக்கு கூட மாறுங்களேன். நான் அனுபவிக்கிறேன். இங்க இருந்த எதிர்க்க இங்க இருந்ததுக்கும் இங்க பக்கத்துல மேல போனதுக்கும் நடுவுல நிறைய மாற்றங்களை என்னால நல்லா பார்க்க முடியும். அப்போ பாபிலோன்ல இருந்தவர்கள் அங்கிருந்து வராமல், ஆனா அவங்க ஒண்ணு பண்ணாங்க, தங்களுடைய பொன்னும் பொருளையும் தேவாலயத்துக்கான பணிகளுக்காக தாராளமாக கொடுத்தாங்க. அந்த விஷயம் அவங்க பண்ணாங்க, அதை தேவன் பாராட்டுறார். ஏல என்ன கொடுத்தாங்க அப்படின்னு அதையும் தேவன் எழுதி வச்சிருக்கார். ஆனா அந்த பொருளோடு கூட சேர்ந்து தங்கள் குடும்பத்தை அழைத்து கொண்டு அந்த காலத்துல எருசலேமை நோக்கி ஒரு பயணத்தை எடுத்து அங்க போயிட்டு அங்கிருந்து ஒரு புதிய வாழ்க்கையை பூஜ்யத்திலிருந்து ஆரம்பிச்சு வாழணும் அப்படின்றதும், தேவாலயத்தின் பழுது பார்த்து அதை கட்டியமைக்க வேண்டும் என்கிற ஒரு வேலையையும் இவங்க மனசுல வச்சுக்கிட்டு தான் இவங்க எல்லாம் புறப்பட்டாங்க. தேவன் அவர்களை பாராட்டும் விதமாக எழுதியிருக்கிறார். இப்ப என்ன அப்படின்னா, அங்கேயே இருந்தவங்களுக்கும் புறப்பட்டவங்களையும் நம்ம பார்க்கலாம். இப்ப இங்கிருந்து நம்ம பார்ப்போமே, சாய்ஸ் அவங்க கிட்ட தான் இருந்தது. அந்த சாய்ஸை ஒருத்தர் இங்கேயே இருந்துடுறேன், ஐ எம் செட்டில்டு, டோன்ட் டிஸ்டர்ப் மீ, ஏதாவது வேணும்னா கொடுக்குறேன், நீங்க எடுத்துன்னு போங்க அப்படின்றது ஒரு பக்கம். இவங்க புறப்பட்டாங்கல்ல, இவங்களை விட கம்பேர் பண்ணி பார்த்தா எங்கே இருந்துட்டவங்களை விட ஒரு மேன்மையானதை தெரிந்து கொண்டார்கள். அப்படியானால் நம்ம எல்லாருமே கிறிஸ்துக்குள்ள வாழ்ந்துட்டே இருக்கோம். வெவ்வேறு வயது, வெவ்வேறு காலகட்டங்களில் கிறிஸ்துக்குள்ள வந்தோம். ஆனா கிறிஸ்தவர்களாக வாழ்ந்து கொண்டிருக்கிற நாம நம்மளோட சாய்ஸ்ன்னு வரும்பொழுது தினமே நமக்கு ஒரு வாய்ப்பு வரும், தினமும் நமக்கு ஒரு சாய்ஸ் வரும். காலையில எழுந்திரிக்க போறோமா, சாய்ஸ். காலையில எழுந்தோன்னு பைபிள் படிக்க போறோமா, நம்ம சாய்ஸ். காலையில அந்த நேரத்தை எப்படி செலவிட போறோம், நம்ம சாய்ஸ். ஒரு விஷயத்தை எப்படி ரியாக்ட் பண்ண போறோம், நம்ம சாய்ஸ். உணவு இதை சாப்பிட போறோமா, நம்ம சாய்ஸ். அப்போ எல்லாமே சாய்ஸா தான் நம்முடைய லைஃப் போயிட்டே இருக்கும். அப்ப இவர்கள் மேன்மையானதை தெரிந்து கொண்டார்கள். நாம கிறிஸ்தவர்களாக நம்ம என்ன மாதிரி சாய்ஸை தேர்ந்தெடுக்கிறோம்? நீங்கள் வாழ்க்கையில தேர்ந்தெடுத்த மிக முக்கியமான தீர்மானங்கள், உங்களோட சாய்ஸை யோசனை பண்ணி பாருங்க. நிச்சயமா கர்த்தர் நிமித்தம் நீங்கள் பல தியாகங்கள் செய்து நல்ல சாய்ஸ் எடுத்திருப்பீங்க. தேவன் அதை மறக்க மாட்டார், அதை பதிவு செய்து வைப்பார், அதுக்குரிய பலனை கொடுப்பார். நிச்சயமா நீங்க கர்த்தர் நிமித்தமாக அந்த சாய்ஸ் எடுத்தீங்க. நமக்கு நல்லா தெரியும், நம்ம சொந்த பெருமைக்காக, அந்த எதிரில் இருக்கிற அந்த ஆளுக்காக, எல்லாருடைய வாயை அடைப்பதற்காக, அல்லது எதுவுமே இல்லை, எனக்கு லாபம் இல்லை, ஆனால் கர்த்தர் நிமித்தம் விசுவாசத்துக்காக அப்படின்னு சாய்ஸ் எடுத்திருப்பீங்கல்ல, அதை கடவுள் கண்டிப்பா பார்ப்பார், அதை பதிவு செய்து வைத்திருப்பார், அதுக்குரிய பலனை கண்டிப்பா கொடுப்பார். அப்ப இவங்க ஒரு மேன்மையான சாய்ஸ் எடுத்தாங்க. நாம என்ன மாதிரி சாய்ஸ் எடுக்கிறோன்றதை பத்தி சிந்திக்க வேண்டும். இப்போ இவங்க சொன்ன அசௌகரியத்தை தெரிந்து கொண்டார்கள், குறைவுகளை தெரிந்து கொண்டார்கள், புதிதாக வாழ்க்கையை தொடங்க வேண்டிய அந்த சவாலை தெரிந்து கொண்டார்கள். இது எல்லாமே இருக்கு. அடுத்தது தேவனுடைய ஆலயத்தை கட்டும்படியான ஒரு ப்ராஜெக்ட் அவங்களுக்கு முன்னால் இருக்கு, அதை நோக்கி இவங்க போறாங்க. அடுத்தது இவங்களை நாம் இப்படி கூட சொல்லலாம்ல, பாபிலோன்ல இருந்தா விக்கிரங்களுக்கு நடுவில் இருக்கணும், எருசலேமுக்கு போனா தேவபக்தியை தெரிந்து கொள்ளலாம். அப்ப இவங்க எதை தெரிந்து கொண்டாங்க? தேவபக்தியை தெரிந்து கொண்டாங்க.
அதுக்குள்ள இருக்கிற இன்னொரு விஷயம் தானே அது. அவர்கள் தேவ பக்தியை தெரிந்து கொண்டாங்க. அப்படியே இன்னும் கொஞ்சம் பெருசா பார்த்தா என்ன சொல்லலாம், பாபிலோன்ல இருந்துட்டவங்க ஒரு பிசிக்கல் லைஃபோட அந்த செட்டில்மெண்ட் மேல கவனமா இருந்தாங்க. அதை டிஸ்டர்ப் பண்ண விரும்பல. கம்ஃபர்ட் ஜோன் அதை டிஸ்டர்ப் பண்ண விரும்பல. இவங்க ஆவிக்குரியதைக்கு முக்கியத்துவம் கொடுத்தாங்க. இதெல்லாம் ஏன் தேவன் எழுதி வச்சிருக்காரு இந்த வரலாற்று புத்தகத்துல? இந்த பட்டியலுக்கு பின்னால அங்கிருந்து புரட்டவங்களை பத்தி நம்ம இவ்வளவு யோசிக்கிறதா இருந்தா, இன்னைக்கு அது எனக்கு என்ன ரெலவென்ட், எனக்கு என்ன பொருத்தமா இருக்கிறதுன்னு சொன்னா, நான் ஒரு கிறிஸ்தவனாக என் சாய்ஸை நான் எப்படி தேர்ந்தெடுக்கிறேன்? நான் எப்படிப்பட்ட ஒரு ஆள்? நான் எப்பொழுதுமே கர்த்தருக்குரியதை தேர்ந்தெடுப்பேனா? நான் சரீரப்பிரகாரமான அசௌகரியம் இருந்தாலும் பரவாயில்ல, இது கர்த்தருக்கு பிரியமானதுன்றதுனால நான் அதை தான் தேர்ந்தெடுப்பேன் அப்படின்னு நான் தேர்ந்தெடுக்கிறேனா? அப்படி தெரிந்தெடுத்தவர்கள் இங்க இருக்கிறீர்கள். அது நிமித்தம் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். கர்த்தர் நிமித்தம் அது கஷ்டம், அது நஷ்டம், அதை விட இன்னும் பெட்டர் கூட இருந்திருக்கலாம். ஆனாலும் கர்த்தர் நிமித்தம் நான் இதை தெரிந்து கொண்டேன். ஆவிக்குரியதை, தேவபக்திக்குரியதை. அப்போ ஒரு கிறிஸ்தவராக ஒருவேளை ஆரம்பத்தில் நமக்கு ஒரு பெரிய தைரியம் எல்லாம் வராது. நம்மளை வழி நடத்துறதுனால போயிடுவோம் நம்ம. ஆனா கொஞ்ச காலம் கழித்து, சில வருஷங்கள் கழித்து, அந்த சாய்ஸ் எடுக்கிற ஒரு உரிமையும் நம்ம கிட்ட முழுசா இருக்கும். பாத்தீங்களா? சில ஆண்டுகள் கிறிஸ்துக்குள்ள வாழ்ந்த பிறகு, இப்ப சில ஆண்டுகள் கிறிஸ்துக்குள் இருக்கிற நீங்கள் தனிப்பட்ட விதத்துல உங்களை பத்தி யோசிங்க. உங்க சாய்ஸஸ் எல்லாம் எப்படி இருக்கு? ஒரு சுகமான இடத்துல இருந்து, அது ஆவிக்குரியதா இருந்தாலும், தேவபக்திக்குரியதா இருந்தாலும், கர்த்தருக்குரியதா இருந்தாலும், நீங்கள் அதை தேர்ந்தெடுக்கிறீங்களா? பல நேரம் அப்படி செய்யறது இல்லை. கொஞ்சம் முயற்சி தான், ஒரு சின்ன முயற்சி தான், அது நம்மளுடைய சாய்ஸ் தான். அதுக்கப்புறமா நாம நிச்சயம் அதுல கர்த்தருடைய கரத்தை, அவருடைய ஆசீர்வாதங்களை அனுபவிக்க முடியும். உங்க சாய்ஸ் சரியா இருக்கணும். உங்க சாய்ஸ் தேவனுக்கு பிரியமானதா இருக்கணும். அப்போ தேவனை முதல்ல வைக்கிற சாய்ஸ் நமக்கு ரொம்ப அவசியம். இப்போ இந்த இடத்துல நாம கிறிஸ்தவர்களாக இந்த பூமியை மொத்தமா எடுத்துக்கிட்டு பரலோகத்தை பக்கத்துல வச்சுக்கிட்டு அங்க பாபிலோனும் எருசலேம் இருந்த மாதிரி நம்ம கொஞ்சம் திங்க் பண்ணி பார்ப்போம். அப்போ பவுல் சில விஷயங்கள் நமக்கு சொல்றாரு, படிப்போம். பிலிப்பியர் 3:20. பிலிப்பியர் 3:20. நம்முடைய குடியிருப்போ பரலோகத்தில் இருக்கிறது, அங்கிருந்து கர்த்தராயிருக்கிற இயேசு கிறிஸ்து எனும் இரட்சகர் வர எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். நம்முடைய குடியிருப்பு பரலோகத்தில் இருக்கிறது. நம்முடைய குடியிருப்பு பரலோகத்தில் இருக்கிறது. அப்போ எருசலேம் இருந்து புறப்பட்டவங்க என்ன பேசின போயிருப்பாங்க? நமக்கு எருசலேம் தானப்பா, என்ன பாபிலோனா? இது நம்ம ஊரா என்ன? நம்ம இங்கே இருக்கணுமா என்ன? சிறைபிடிக்கப்பட்டோம், தற்காலிகமாக இருந்தோம், 2-3 தலைமுறை போனது போட்டோம். ஆனா நம்ம குடியிருப்பு எருசலேம் தானே, அது தேவ ஆலயம் இருக்கிற தேவனுடைய நகரம் இல்லையா அது? அவங்க அதை பேசியிருப்பாங்க. இருந்துட்டவங்க, ஐயோ என்னால ரிஸ்க் எடுக்க முடியாது, நான் கம்ஃபர்டபுளா செட்டில் ஆயிட்டேன், நான் இங்கேயே இருந்துடுறேன், என்னை விட்டுருங்க. பாபிலோன்லயே தங்கினவங்க அதை தான் பேசி, அவங்களுக்கு அது நியாயமா இருக்கும், இவங்களுக்கு இது மேன்மையா இருக்கும். அப்ப எப்பவுமே ரொம்ப சீப்பா, கம்ஃபர்டபுளா, கொஞ்சம் கூட எஃபர்ட் இல்லாம, முயற்சியே இல்லாம, ரொம்ப லேசா அந்த மாதிரியே தெரிந்தெடுத்தால் பலனும் அந்த அளவுக்கு தான் இருக்கும். அந்த பாபிலோன்ல இருந்தவங்களுக்கு அதுக்கப்புறம் வரலாறே கிடையாது, அவ்வளவுதான். ஆனா எருசலேமுக்கு வந்தவங்களுக்கு வரலாறு உண்டு. அந்த வரலாறோட நீட்சி தான், எக்ஸ்டென்ஷன் தான் அந்த சந்ததிக்குள் கிறிஸ்து வருகிறார். அது வரைக்கும் வராங்க அவங்க. ஆனா அங்கேயே தங்கிட்டவங்களுக்கு, அங்கேயே வாழ்ந்தாங்க, முடிஞ்சாங்க, அதோட முடிஞ்சிடும். அதுக்கப்புறமா அவங்களோட ஹிஸ்டரி கிடையாது. நாம கூட இந்த உலகத்திலே தற்காலிகமாக இருக்கிறோம். நம்முடைய குடியிருப்போ பரலோகம். நம்முடைய குடியிருப்பு பரலோகம். இயேசு வருவதற்காக நாம் காத்து கொண்டிருக்கிறோம். அப்போ இங்க டெம்பரவரியா இருக்கிறோம். டெம்பரவரியா இருக்கிறதுக்கு எந்த அளவுக்கு வாழணுமோ அந்த அளவுக்கு வாழ்ந்தா போதும். நமக்கு பெரிய மன கஷ்டம், ஒரு பெரிய பிரஷர் கிடையாது. அப்படி நினைச்சு வாழ்ந்தா பெரிய பிரஷரே கிடையாது நமக்கு. ஆனா இந்த உலகத்தையே சதமென்று வாழும்போதுதான், அதுக்காக எல்லாவற்றையும் சேகரித்து அதன் மீது உட்காரும் போதுதான் நமக்கு பிரஷர், நமக்கு அழுத்தம், நமக்கு பிரச்சனை. அதுதான் இன்னைக்கு நிறைய பேரை வாட்டி வதைக்குது. நம்முடைய குடியிருப்போ பரலோகத்தில் இருக்கிறது அப்படின்னா இங்க நம்ம யாரா இருக்கிறோம்?
அந்த ஆதார் கார்டு என்ன நம்மளுக்கு, அதுல என்ன பேர் போட்டிருக்கோம்? 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். 1 பேதுரு 2:11. நம்ம கிறிஸ்தவங்க இந்த பூமியில இருக்கும்போது பரலோக வாசிகள் ஆன பிறகு இங்க நம்மளுக்கு என்ன பேரு ஆதார்ல? அந்நியரும் பரதேசிகளும். நீங்கள் விட்டு விலகி அவற்றின் நிமித்தம் ஒரு நியாயத்தீர்ப்பு நாள். எப்பவுமே இந்த பூமி தான் தற்காலிகம் தான், சதமல்லன்னு சொல்ற இடத்துல எல்லாம் பக்கத்திலேயே கிறிஸ்துவின் வருகை அல்லது பரலோகம்ன்றத நினைவூட்டுகிறார் அப்போஸ்தலனாகிய பவுலோ பேதுருவோ. பக்கத்துல அதை வச்சிடுறார். ஏன் இதை டெம்பரவரின்னு சொல்றோம், நாம ஏன் இங்க அந்நியர்னு சொல்றோம்? ஏன்னா இந்த பக்கம் பாருங்களேன், இது நமக்கு இருக்கிறதுனால அவருடைய சந்திப்பின் நாளிலே தேவனை மகிமைப்படுத்தும்படி நீங்கள் அவர்களுக்குள்ளே நல்லடக்கை உள்ளவர்களாய் நடந்து கொள்ளுங்கள் என்று உங்களுக்கு புத்தி சொல்லுகிறேன். அப்போ மேலோக வீட்டை பற்றிய புரிதலும் எண்ணமும் நமக்கு அவசியமா இருக்கிறது. இந்த பூமி சதம் அல்ல, தற்காலிகமா இருக்கிறோம். தற்காலிகமாக இருக்கிறதுக்கு என்னவோ, ஒரு டூருக்கு போறோம், ஒரு 3 நாள் 5 நாள் டூர்னு வச்சுக்குவோமே, அப்போ துணிமணி எடுத்துன்னு போவோம், சாப்பாட்டுக்கு வழி இருக்கும், தங்கறதுக்கும் இடம் இருக்கும், தேவைப்பட்டா மருந்தும் எடுத்துன்னு போவோம், எல்லாமே மினிமமா வச்சுக்குவோம் இல்லையா? பீரோவையா தூக்கின்னு போவோம், சூட்கேஸ் எடுத்துன்னு போவோம். அது மாதிரிதான் பரலோக குடியிருப்பை நோக்கி போகிறதுனால நம்ம மனதை கொஞ்சம் காலப்போக்கில் எப்படி மாத்திக்கணும்னா, இவைகள் போதும், இருக்கிறவைகள் போதும், இதற்குள் இந்த பூமியின் வாழ்க்கையை நான் மனரம்யமாக வாழ கத்துக்கிறேன், மனரம்யமா நான் வாழ போறேன். என்னுடைய குடியிருப்பு இங்க கிடையாது இல்லையா, என்னுடைய குடியிருப்பு பரலோகமாச்சு, நான் அந்நியனும் பரதேசியமா தான் அந்த பூமியில இருக்கிறேன். இந்த மெச்சூரிட்டிக்கு வரணும், காலத்தால் வரணும். இந்த டே ஒன் பேப்டிசம் எடுத்த உடனே வராது. ஒரு சிலருக்கு வந்ததுன்னா அவங்க ஞானி தான். ஆனா காலத்தால ஆண்டுகள் செல்ல செல்ல நமக்கு இந்த இடம் வரணும். பாருங்களேன், எஸ்ராவை படிக்கும் போது நாம எதை சிந்திக்க வேண்டியதா இருக்கிறது? பாபிலோனின் சிறையிருப்பை விட்டு ஒரு நீண்ட கடினமான பயணத்தை, எப்பவுமே சிறையிருப்பிலிருந்து வெளியில வர்றதற்கு இல்லையா, அதோட வலி அந்த இஸ்ரவேல் மக்களுக்கு நல்லா தெரியும். எப்படி தெரியும்? எப்படி தெரியும்? ஏற்கனவே எகிப்துல இருந்து வெளியே வந்த ஹிஸ்டரி தெரியும்ல, சொல்லியிருப்பாங்கல்ல, ஒரு 10 நாள்ல வர வேண்டிய தூரத்தை 40 வருஷம் ஆச்சுடாப்பா சொல்லியிருப்பாங்கல்ல. அப்ப சிறையிருப்புல இருந்து வெளியே வரும்போது இவனுக்கு ஒரு யோசனை வரும், ஏடா கூடமா எதனா பண்ணிட்டீங்கன்னா மறுபடியும் நம்ம குறைஞ்சபட்சம் 20 வருஷம் நடக்கிற மாதிரி ஆயிட போகுது. ஒரு பயம் கண்டிப்பா இருக்கும். ஏன்னா சிறையிருப்புல இருந்து வெளியே வரும்போது அந்த பயணம் எப்படி இருக்கும்? ஏன்னா தேவன் அவங்களை கேரி பண்ணி கொண்டு போவார். எப்பவுமே அந்த டிரான்சிட் தேவன் தான் பண்ணுவார். அப்ப அவனுக்கு ஒரு பயம், பழைய பயம் இருந்திருக்கும்ல. அதனாலேயே கூட கொஞ்சம் பேர் புறப்படவே மாட்டேன், நான் இங்கேயே இருந்துடுறேன் இல்லையா? நமக்கெல்லாம் ஒரு பெரிய கிருபை, பெரிய பாக்கியம். நாம் விக்கிரகாராதனைக்காரரும் மார்க்க பிரிவினையிலே சிக்கி இருந்தோம். நம்மளெல்லாம் கொண்டு வந்து தேவன் தம்முடைய வீட்டுக்குள்ளே குமாரரும் குமார்த்திகளுமாக வச்சு பரலோகவாசிகளாக பரலோகத்திலே மாளிகை கட்ட போயிருக்கிறார், வாசஸ்தலம் கட்ட போயிருக்கிறாராம், வந்து நம்ம அழைச்சிட்டு போவாராம். அப்படி ஒரு டிரான்சிட்ல நாம இப்ப இருக்கிறோம். இப்ப நம்முடைய மனசு இந்த பூமி, அதன் பொருள்கள், இது மேலேயே கவனமா இருந்தா நம்ம எப்படிப்பட்ட கிறிஸ்தவர்களாக வளர்றோம்? இருந்தவனும் பொண்ணும் பொருளை கொடுத்தான், எடுத்துட்டு போனவன் வீடு வாசல்ல விட்டு போனான். அந்த இடத்துல ஒற்றுமை நீங்க பார்க்கலாம். பாபிலோன்லயே தங்கிடுறேன்னவனும் தன்னத்துல இருந்த பொண்ணும் பொருளை கர்த்தருடைய ஆலயத்துக்காக கொடுத்தாங்க. அப்ப நாம இன்னைக்கு இந்த பூமிக்குரிய விஷயத்துல அதை பற்றிய ஒரு எண்ணம் எப்படி நமக்கு இருக்கிறது? மத்தேயு 6ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம். மத்தேயு 6:21. உங்கள் பொக்கிஷம் எங்கே இருக்கிறதோ அங்கே உங்கள் இருதயம் இருக்கும். உங்கள் பொக்கிஷம் எங்கே? எது உங்களுக்கு முக்கியம்? எது உங்களுக்கு ரொம்ப முக்கியம்? அதுதான் பொக்கிஷமாக நினைச்சுக்கிட்டே இருப்போமா? அது எங்க இருக்கிறது? உங்கள் பொக்கிஷம் எங்கே இருக்கிறது?
சரி, இப்ப இது வரைக்கும் கேட்டதை அப்படியே இங்க நிறுத்திட்டு நான் என்னை ரெஃப்ரெஷ் பண்றேன். இப்பொழுது நான் பரலோகத்துக்கு உரியவனாக என்னுடைய சிந்தையை திசை திருப்பி நான் இனிமேல் சரியா நடக்க போறேன் அப்படின்னு ஒரு முடிவு எடுக்கிறதா வச்சுக்குவோம். அந்த ஒரு முடிவுல இப்ப நின்று இருக்கோம் நம்ம எல்லாருமே. சரி, இப்ப எங்க இருந்து அதை தொடங்கலாம், அதனுடைய முதல் புள்ளி எங்கிருந்து தொடங்கலாம் அப்படின்னு சொன்னா, இதே மத்திய 6ஆம் அதிகாரம் 33ஆம் வசனம் தான் அதனுடைய தொடக்க புள்ளி. நமக்குன்னு சொல்லப்பட்டது, ராஜ்யத்தின் பிள்ளைகளாகி நமக்கு சொல்லப்பட்டது. முதலாவது பிரியாரிட்டி அவரே கொடுத்துடுறாரு. அங்க இருக்கிறவங்களுக்கு அப்படி சொல்லல, ஆனா நமக்கு சொல்லியாச்சு. முதலாவது தேவனுடைய ராஜ்யம், அவருடைய நீதி, அதை நீங்க மனசுல வச்சு, அதை முதல்ல வச்சு நீங்க வாழுங்கப்பா. முதலாவது தேவனுடைய ராஜ்யம், அவருடைய நீதியை வைங்க. அப்ப இந்த பூமியில பரதேசின்றீங்க, ஆனா வாழும் பொழுது எப்படியா? உணவு கவலைப்படாதீங்க, உடை கவலைப்படாதீங்க. இந்த உணவுக்கு கவலைப்படாதீங்க, உடைக்கு கவலைப்படாதீங்கன்னு சொல்றாரு இல்லையா? அவரு அந்த மாதிரி உழைக்காம, அதுக்குன்னு வேலையே பார்க்காம கடவுள் நமக்கு உதவி பண்ணுவாரா? நான் உணவுக்காக உழைக்கலப்பா, நான் அதை சேமிச்செல்லாம் வைக்கல, நான் துணிமணிக்காக உழைச்சி அதை பணத்தை கொண்டு போயிட்டு துணி கூட நான் வாங்க மாட்டேன், அப்படி ஒரு டைம் எனக்கு இருக்குமானா தேவன் எனக்கு அந்த உணவு உடை எல்லாம் கொடுத்து என்னை பாதுகாத்துக்குவாரா? அப்படி ஏதாவது பைபிள் இருக்கா? 40 வருஷம் அவங்க போனப்ப அந்த பயணத்துல உடையை யாரு கொடுத்தா? அவங்க போட்டிருந்த உடைய தேஞ்சு போகவும் இல்லை, கிழிஞ்சு போகவும் இல்லையாமே. செருப்பு தேஞ்சு கிழிஞ்சும் போகலையாமே. ஆகாயத்து தேவதூதரின் ஆகாரத்தை அவர்களுக்கு உணவாக கொடுத்தாராமே. நல்ல கண்மணியிலிருந்து அக்வா வாட்டர், ஃபில்டர் வாட்டர் மாதிரி கிளீன் வாட்டர் பாறையிலிருந்து கொடுத்தாராமே. அப்போ தேவன் ஏன் அதை செய்தார், ஏன் அதை எழுதி வச்சாருன்னு சொன்னா, நமக்காகத்தான். இன்னைக்கு ராஜ்யத்தின் பிள்ளைகளா வர்றவங்களுக்கு சொல்றாரு, நீங்கள் உணவுக்கு கவலைப்படாதிருங்கள், உங்கள் உடையை பற்றி கவலைப்படாதிருங்கள், அஞ்ஞானிகள் தேடுகிற இந்த பூமிக்குரிய விஷயத்தில் நீங்கள் கவலைப்படாதிருங்கள். தேவனுடைய ராஜ்யத்தை முதல்ல வைங்க, அவருடைய நீதியின்படி நடப்பதை முதல்ல வைங்க, மற்றவர்கள் அவங்களுக்கு கூட கொடுக்கப்படும் சொன்னவர் ஒரு பெரிய எக்ஸாம்பிள் வச்சிருக்கு. 15 லட்சம் பேரை 40 ஆண்டு காலமாக வழிநடத்தி கொண்டு போன பொழுது கையில சுமந்து ஒரு குழந்தைய தோள் மேல வச்சுக்கிட்டு தேவைப்படுற நேரத்துல பாலை கொடுத்து அந்த குழந்தைய பராமரிச்சு துணி போட்டு அதை வளர்த்த மாதிரி அந்த 15 லட்சத்துக்கு மேற்பட்டவர்களை 40 வருஷம் வளர்த்தார். அந்த தேவன் இன்னைக்கு நான் ஒரு முடிவெடுத்தேன்னு சொன்னா அவருடைய ராஜ்யத்தை நான் முதல்ல வைப்பேன், அவர் நீதியின்படி நடப்பதை நான் முதல்ல வைப்பேன், அப்புறம் மற்றதெல்லாம் அவ்வளவுதான். எனக்கு தெரிஞ்சு அநேக கிறிஸ்தவர்கள் நடுவில் பால் சாலமன் அவர்கள் கிறிஸ்துவுக்குள்ள வந்த பிறகு அதை முதல்ல வச்சுட்டு அதுக்காக எதெல்லாம் தள்ளிட்டாருன்றது நான் கூட இருந்து பார்த்த எனக்கு சகோதரருக்கு தெரியும். அதுக்காக அவர் நஷ்டப்பட்டது எனக்கு தெரியும். அதுக்கு நல்ல உதாரணம் அவர் தான். அது எனக்கு ரொம்ப ஆச்சரியம். பிரியமானவர்களே, இந்த புறப்படுதல்ல பெயர் பட்டியல் ஏன் இருக்கு அப்படின்னு பார்த்தா அதுக்கு பின்னால ஏன் அவங்க பேரை எழுதணும், இவன் பேரு இவன் அவன் அவன் வாயில நுழையாத பேரெல்லாம் எழுதி வச்சுக்கிறாரு. 3000 வருஷம் அது டாக்குமெண்ட் ஆகி இந்த உலகத்துல இருக்கு, மனிதர்கள் வாசிக்க அது இருக்கு. இன்றைக்கு அவங்கள விட ஒரு புதிய வரலாறுக்கு பின்னால நம்ம இருக்கிறோம். என்னன்னா, மிருக பலியோடு கூட பாவ மன்னிப்பின் தற்காலிக ஒரு மன்னிப்பை பெற்றவனாக அவன் இருந்தான். நானும் தேவகுமாரன் எனக்காக பலியான பிறகு இப்ப நான் 2000 வருஷத்துல வாழ்ந்துன்னு இருக்கேன். மாசற்ற தேவகுமாரனோட ரத்தம் மனிதனாக நான் புரிஞ்சுக்கிற மாதிரி அவருடைய ரத்தத்தால கழுவப்பட்டவனாக நான் இன்னைக்கு இருக்கிறேன்னு. அப்போ அவனோட அன்பை விட, அன்னைக்கு அவங்களோட அர்ப்பணிப்பை விட என்னுடைய அர்ப்பணிப்பு, என்னுடைய அன்பு எவ்வளவு இருக்கணும் இல்லையா? இதை நாம புரிஞ்சுக்கணும். அதுக்காக தான் இந்த வரலாறுகள் நமக்காக திஷ்டாந்தமாக எழுதப்பட்டிருக்கிறது. அவைகள் தேவ பக்திக்கும் விசுவாசத்துக்குமாக எழுதப்பட்டிருக்கிறது. இதை நம்ம உள்ள வாங்கி புரிஞ்சுக்கணும். நம்ம அப்ப நம்முடைய நோக்கம் முதலாவது தேவனுடைய ராஜ்யமாக. இப்ப என்ன பண்ணலாம்? அடுத்தது எஸ்ரா 2ஆம் அதிகாரம் கடைசியில 68 முதல் வந்தபோது எடுப்பிக்கும்படிக்கு
மன உற்சாகமாய் கொடுத்தார்கள். ஆ ஆ ஆ தங்க காசையும் வஸ்திரங்களையும் கொடுத்தார்கள். போதும். அவர்கள் நம்ம கவனிக்க வேண்டியது என்னன்னா, மன உற்சாகமாய் கர்த்தருக்கென்று காணிக்கை கொடுக்கும் போது என்ன கொடுக்கிறோம் நீங்க தான் முடிவு பண்றீங்க, நான் தான் முடிவு பண்றேன். ஆனா அதை கொடுக்கும்போது ஒரு உணர்வை தேவன் எதிர்பார்க்கிறார். மன உற்சாகமாய் இல்ல, அந்த மன உற்சாகம். ஒருவர் நம்மளை வரவேற்கிறது. சமீபத்தில் நான் திருநெல்வேலி போயிருந்தேன். அங்க போகும்பொழுது நான் பூரிக்கிற ஒருவர், அவரோட நான் ஒரு மணி நேரம் இருந்தது கிடையாது. வயது முதிர்ந்தவர் அவரு. ஆனா அவருடைய வரவேற்பு, அவரோட மகிழ்ச்சியான சில சொற்கள், அவர் என்னை கட்டி அணைத்து எனக்கு அவர் கொடுக்கிற ஒரு மரியாதை இருக்கு இல்லையா, எல்லாமே ஃபியூ செகண்ட்ஸ் தான். அதுக்கப்புறமா நான் வருஷம் ஃபுல்லா ஞாபகம் வச்சுக்குவேன். அதை என்னன்னா, அந்த தூய்மையான ஒரு அன்பும், மாயமற்ற ஒரு அன்பும், என்னிடத்துல எதையுமே எதிர்பாராமல் என்னை மதிக்கும் ஒரு அன்பும், அடுத்தது அவர் சொல்லும் சில நல்ல வார்த்தைகளும் அவருடைய மன உற்சாகத்தை எனக்கு காண்பிக்கும். வாழ்க்கையில நாம் சிலரை சந்திப்போம், எப்பயோ சந்திப்போம், வருஷத்துக்கு ஒரு முறை சந்திப்போம். அந்த சந்திப்புக்குள்ள நாம எதை ஞாபகம் வச்சுக்கிறோம், ஏன் ஞாபகம் வச்சுக்கிறோம்னு சொன்னா, அந்த மன உற்சாகம் இருக்கு பார்த்தீங்களா, அது நம்மள அப்படியே அந்த உணர்வோடு கூட கலந்து நல்ல ஞாபகம் வச்சுக்கும். எப்பவுமே நீங்க எதையாவது திரும்பி ஞாபகம் வைக்க முடியுதுன்னு சொன்னா, அது உங்கள் உணர்வை சந்தித்த, பாதித்த, தொட்ட விஷயமா தான் இருக்கும். பிளைனா பிளாட்டான விஷயங்கள்லாம் நம்ம ஞாபகமே வராது. இங்கே மன உற்சாகம் நமக்கு கூட தேவன் அப்படித்தானே சொல்லியிருக்கார். 2 கொரிந்தியர் 8ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். மக்கதோனியா சபையாரினுடைய கொடுத்தல், அதுல உணர்வை தேவன் பதிவு செய்கிறார். 2 கொரிந்தியர் 8:3. மேலும் அவர்கள் திராணிக்கு தக்கதாகவும் திராணிக்கு மிஞ்சியும் கொடுக்க தாங்களே மனதுள்ளவர்களா இருந்தோம் இருக்கிறார். மனதுள்ளவர்கள் அப்படின்னா அந்த இடத்துல என்ன, they are voluntarily இல்ல, அவங்க மனமுவந்து தாங்களே கொடுப்பதற்கு. ஆனா அந்த டைம் என்ன தெரியுங்களா, அவங்க நிலைமை கொடிய தரித்திரம், கொடிய பஞ்சம், கொடிய தரித்திரம், அதுல இருந்த டைம் அது. ஆனா அவங்க மனசு எப்படி இருந்ததுதான், கர்த்தருக்கென்று கொடுக்கும்படியாக. பாருங்க, நம்மளெல்லாம் என்ன பண்றது, அந்த சிலுவையிலே ஆண்டவரோட பலிக்கு பிறகு, அவர் ரத்தத்தால் கழுவப்பட்டோம்னு அந்த ரட்சிப்புக்கு பிறகு இருக்கிற நாம அவருக்காக கொடுக்கணும், அவருக்காக ஒண்ணு செய்யணும்னு வரும்போது நம்முடைய மனம் எப்படி இருக்கிறது, அதை நினைச்சு நம்முடைய மனம் எப்படி இருக்கிறது, அது நம்ம சிந்திச்சு பார்க்கணும். என் மனம் எப்படி இருக்கிறது, தேவனுக்கென்ற விஷயத்துல என் மனசு, என் உற்சாகம் எப்படி இருக்கிறது, அதை தேவனும் பார்க்கிற. 2 கொரிந்தியர் 9:7. 2 கொரிந்தியர் 9:7. அவனவன் விசனமாய், விசனம் என்பது என்னுடைய மனதின் ஒரு உணர்வு. அது விசனம், கவலையாக இல்ல, விசனமாய் அல்ல, கட்டாயமாய் அல்ல, நிர்பந்தமாக அல்ல, தன் மனதிலே நியமித்தபடியே கொடுக்க கடவன். உற்சாகமாய் கொடுக்கிற இடத்தில் பிரியமா இருக்கிறார். உற்சாகமாய் கொடுக்கிற இடத்துல தேவன் பிரியமா இருக்கிறார். இது நம்ம கத்துக்கணும், இதை நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். பட்டியல் சலிப்பானது. அதுவும் யார் பேரையோ நாம் படிக்கணும்ன்றது கண்டிப்பா நமக்கு சலிப்பானது. நானே ஒரு ஊழியக்காரனாக பைபிள் படிக்கிற விஷயத்துல ஆரம்ப வருஷங்கள் எல்லாமே படிச்சுக்கிட்டே போகும்போது லிஸ்ட் வந்ததுன்னா ஜம்ப் ஆகி போயிடுவேன், எதுக்கு படிக்கணும். ஆனா அதுக்கப்புறமா தான் நானே யோசிச்சேன், தேவன் எழுதி வச்சிருக்கிறார்ல, அவன் பேரை நான் படிக்கணும்னு தானே எழுதி வச்சிருக்காருன்னு அப்புறமா கஷ்டப்பட்டு படிப்பேன். ஆனா பல வருஷங்களுக்கு நான் ஜம்ப் பண்ணி போயிடுவேன், அது எனக்கே இது யூஸ்லெஸ் அப்படின்னு தான் நான் போவேன். ஆனா தேவன் ஒருவரோட பெயரை அவர் இந்த வேதத்தில் எழுதி வைப்பார். ஆனால் அதற்கு பின்னால ஒரு நல்ல காரணம், ஒரு மேன்மையான காரணம் இல்லாமல் அவர் அதை எழுதி வைக்கவே மாட்டார். ஒருத்தரோட பெயரை இல்லாம மறைச்சு வச்சுக்கிறாருன்னு சொன்னா அதுக்கும் ஒரு காரணம் கண்டிப்பா இருக்கதான் செய்யும்.
அப்போ நாம இன்னைக்கு பார்த்தது என்ன? பாபிலோனிலேயே சுகமாக இருந்துவிட நினைத்தவர்கள் ஒரு பக்கம், அசௌகரியமான ஒரு பயணம், கர்த்தருக்கென்று அவருடைய நகரத்துக்கு சென்று தேவாலயத்தின் வேலை செய்வதற்கான ஒரு வேலை, அதற்காக கொடுக்கும்படி தங்கள் உழைப்பையும் கொடுக்கும்படியான ஒரு பயணம். அங்கே போன பிறகு என்ன இருக்கும், எதிர்காலம் என்ன, எதுவுமே தெரியாது. பூஜ்யத்திலிருந்து தொடங்க வேண்டிய ஒரு வாழ்க்கை. அவர்கள் ஆவிக்குரியதை தெரிந்து கொண்டாங்க, தேவ பக்திக்குரியதை தெரிந்து கொண்டாங்க, தேவனுக்குரியதை தெரிந்து கொண்டாங்க. அதுக்காக அவர்கள் தங்கள் சுகபோகத்தை விட்டு விட்டார்கள். அப்போ தேவன் அவர்களை அங்கீகரித்து அவருடைய பெயரை பட்டியலில் வச்சிருக்கிறாரு. அப்போ நம்ம தேவனுடைய ராஜ்யத்தை முதல்ல வைக்கிற விஷயத்துல யோசிங்க. பிள்ளைங்க, வாலிப பிள்ளைங்க யோசிங்க, சகோதரர்கள் யோசிங்க, சகோதரிகள் யோசிங்க. ஒரு நாள் வாழ்க்கைக்குள்ள ஆவிக்குரியதற்கான முக்கியத்துவம் எவ்வளவு? ஒன் டே லைஃப் தான், ஒரே நாள் வாழ்க்கை மட்டும்தான் நம்மளுக்கு. அதுக்குள்ள இருக்கிற ஆவிக்குரிய வாழ்க்கைக்கான முக்கியத்துவம் என்ன, பிரியாரிட்டி என்ன, எவ்வளவு கொடுக்குறேன் நானு? மறுபடியும் சொல்றேன், குடும்ப ஜெபங்களை செய்யுங்கள். தயவு செய்து குடும்ப ஜெபம் செய்யுங்க. ஒரு முறையாவது நாம் குடும்பமாக நின்றோ அல்லது அமர்ந்தோ நேரம் இருக்குமானால் நாம் ஒரு வட்டமா உட்கார்ந்து, சாப்பிடதான் முடியல, சாப்பிடுங்க, அது நல்லது. ஆக்சுவலா எல்லாரும் உட்கார்ந்து பேசலாம், எல்லாரும் உட்கார்ந்து. ஆனால் இதெல்லாமே முடியலன்றதுனால குடும்ப ஜெபத்தை நம்ம விட்டோம் பார்த்தீங்களா? நாம அப்படி செய்யக்கூடாது. குடும்ப ஜெபம் செய்யுங்க. அது வழியா தேவன் நம்முடைய குடும்பத்துக்கான ஒரு பாதுகாப்பை, நம்ம ஒருத்தருக்கு ஒருத்தர் இணைந்திருப்பதை அதுக்குள்ள பாதுகாத்துக் கொள்ளலாம். குறைந்தபட்சம் அதுக்குள்ள பாதுகாத்துக் கொள்ளலாம். ஜெபம் செய்வோம். அதுக்கு முன்னாலே ஜெபம் பண்ணலாம் நினைக்கிறேன். ஜெபம் பண்ண பிறகு அப்படியே உட்காருங்க. இரக்கமுள்ள பிதாவே, பரிசுத்தரே, நல்ல தகப்பனே, இந்த வேலைக்காக துதிக்கிறோம்ப்பா. இதோ நீர் எங்களுக்கு பாராட்டின தயவு கிருபைகளுக்காய் நன்றி செலுத்துகிறோம். நீர் எல்லாவற்றையும் மேன்மையாக செய்கிறவர், எல்லாவற்றையும் நேர்த்தியாக செய்கிறவர். இப்பொழுதும் நாங்கள் இந்த பட்டியலை தவறவிட்டு அல்லது தாண்டி செல்வோம். அதற்குள் வைத்திருக்கிற எங்களுக்கான பாடத்தை படித்தோம்ப்பா. எங்களுக்கு அது அவசியமான பாடமாக இருக்கிறது. நாங்கள் இதை ஏற்றுக்கொள்கிறோம், விசுவாசிக்கிறோம். உமக்கு பிரியமாக தொடர்ந்து நடப்பதற்கு எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். ஆசீர்வதியும், உம்முடைய மக்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும், விசேஷமாக ஆசீர்வதியும். இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்துல துதித்து ஜெபிக்கிறோம் பிதாவே. God bless you.